நடந்திருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் எவ்வளவோ பிரச்சனைகள் இல்லை எந்த அளவுக்கு இஷ்யூஸ் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இது வரைக்கும் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், அமெரிக்காவோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ஆயுதங்கள் அவங்க கொடுத்துருக்காங்களோ, இல்லை யாருக்கெல்லாம் இது வரைக்கும் அவங்க கிட்டேருந்து உதவிகள் நடந்து போயிருக்கோ, கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே அதே அமெரிக்காவால் டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அவங்க கொல்லப்படுவாங்கன்னு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய சில செய்திகள் இது ஒரு கடந்த ஒரு 2-3 நாட்களாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக மாறிட்டுருக்கு. வரப்போகிற 3 மாதங்களில் ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்பட்டு, இல்லைனா உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய அவரோட கமாண்டர்ஸ்னாலே கொல்லப்படலாம். இது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைனா, இந்த கடந்த கால வரலாறுகள் இல்லை அமெரிக்கா இது வரைக்கும் யாரெல்லாம் ப்ராக்ஸியாக பயன்படுத்துகிறாங்களோ, இல்லை யாரெல்லாம் ப்ராக்ஸியாக அவங்களோட பிரச்சனைக்காக இவங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு மரணம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஜெலன்ஸ்கிக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது, அது கூடவே உக்ரைனுக்கு அமைதி கிடைக்கணும்னா என்னோட பதவியை தூக்கி போடவும் தயார்னு சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட செய்திகளையும் அது கூடவே சேர்த்து MiG-31 கடந்த ஒரு 21 நாட்களாக உக்ரைனோட வான்பரப்பில் கிடையவே கிடையாது. அப்படின்னா ரஷ்யா என்ன தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த யுத்தம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். நான் உங்கள் தாம்பக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். MiG-31 பற்றின அந்த செய்திகளை முதல்ல பார்த்து முடிச்சிருவோம். ஜனவரி மாதம் 21ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட் மாதமாக, இதுக்கு நடுவில் ஒரே ஒரு தடவை MiG-31 இன்டர்செப்டார்ன்றது கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலில் லான்ச் பண்ணுறதுக்காக ரஷ்யன் ஏர்ஸ்பேஸில் பறந்துருக்கு. இதை தவிர்த்து அந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலில் லான்ச் பண்ணக்கூடிய அந்த லான்ச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை ரஷ்ய பகுதிகளுக்குள்ளே தான் லான்ச் பண்ணுவாங்க. அந்த இடங்களுக்கு கூட இப்போ வரைக்கும் எந்த ஒரு MiG-31 விமானமும் வரல. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இது 2024 இதே மாதிரி ஒரு 20 நாள் கேப்பை ரஷ்யா விட்டுருந்தாங்க, அதுவும் டிசம்பர் மாதத்தில். அதை விட ஒரு எக்ஸ்டெண்டட் கேப்பாக மாறி இருக்கு. இப்போ இதுக்கு 2 விதமான காரணங்கள் ஆஸ் யூஷுவல். ஒன்று, உக்ரைனோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் ரஷ்யாவோட விமானப்படை, அவங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு தேவையான அந்த ஏவுகணைகள் கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இல்லை, அவங்கக்கிட்ட ஸ்டாக்கில் இல்லை. ஸோ ஒரு 10 மில்லியன் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, ஏன்னா கின்சாலோட வேலை அந்த அளவுக்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த MiG-31க்கு தேவையான அந்த இன்ஜின்ன்றது தேவையான அளவில் ரஷ்யா கிட்ட கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காகவும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறதுக்காகவும் இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நிறுத்துறதா சொல்லப்பட்டிருக்கு, இல்லை நிறுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு தரப்பு இல்லை இன்னொரு விதமான கருத்துக்கள் என்ன இருக்குன்னா, இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் MiG-31 விமானங்கள் அந்த லான்ச் பாயிண்ட்டுக்கு வரலை. அதை தவிர்த்து அவங்களுடைய ரொட்டீன் மிஷன்ஸ், அதாவது எப்பயும் போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுறது, மற்றபடி சில டேட்டாஸை கேதர் பண்ணுறது, அதுக்காக பறக்கும்ல, அது எல்லாமே இந்த இடத்துல நார்மலாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. உக்ரைன் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை உக்ரைனோட மீடியா சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இல்லை இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணையில் லான்ச் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க கம்ப்ளீட்டாக MiG-31 ஆப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உக்ரைன் மேலே லான்ச் பண்ணக்கூடிய இந்த லான்ச் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல தடைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ரஷ்யா இந்த இடத்துல இந்த யுத்தம் எப்படி முடிய தான் போகுது, நம்ம டெரிட்டோரியல் கெயின்ன்றது ஆல்ரெடி தேவையான அளவுக்கு பண்ணிட்டோம், இதை தாண்டி ஏன் தேவையே இல்லாமல் முடிய போகிற யுத்தத்துக்காக இந்த அளவுக்கு அதிகமான செலவுகளை பண்ணுறதுக்காக அந்த ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறது மேபி குறைஞ்சிருக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நான் லாஸ்ட் வீடியோலேயே அதை பற்றி லைட்டாக சொல்லியிருப்பேன். ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேலே உக்ரைன் பண்ணக்கூடிய தாக்குதல்கள் 80% அதிகமாக குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு தேவையான இன்டெல் இன்புட்டுக்கான ஆக்சஸை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது உக்ரைனுக்கு எப்படி சொல்கிறது, ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்க உக்ரைனுக்கு இது அதை விட இன்னொரு படி மேலே போயிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு சிவியர் ப்ளோவை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இந்த ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியில் எலெக்ஷன்ஸ் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது பழைய சான்சலராக இருந்த ஒலஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் அவரோட பதவியை விட்டு வெளியில் போயிட்டார். ஸோ இப்போ ஆட்சி அமைக்க போகிறது CDO MERS தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான 40%ல் 28% மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்னும் 22% தேவை. இந்த 28%ன்றது அவங்களுக்கு தேவைப்போ ஏற்கனவே ஆட்சியிலேருந்து SPD, அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூனோட பவர்ன்றது அவங்களுக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அதிபர் மாற்றமானது ஏற்பட்டாலும் இந்த சான்சலரோட அந்த மாற்றம்ன்றது ஏற்பட்டாலும் அதே அதிகாரிகள், ஏன்னா இவங்க கூட கூட்டணி தான் வைக்க போகிறாங்க, கூட்டணி ஆட்சி தான் அந்த இடத்துல அமைப்போது. பழைய ஈஸ்ட் ஜெர்மனிலேருந்து AFD பார்ட்டி இல்லை அது சம்மந்தப்பட்ட AFD பார்ட்டின்றது ஒரு பெரும்பான்மையை வச்சுருக்காங்க. ஆனால் எப்படி அவங்கக்கிட்ட இவங்க கூட்டணி இந்த CDU கூட்டணி வைக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த SPD க்ரூனோடு சேர்ந்து அமைக்கக்கூடிய அந்த புது அரசாங்கன்றது அதே தான். இப்போ நம்ம தமிழ் சினிமாவெல்லாம் பழைய கதையை எடுத்து டைட்டிலை மட்டும் மாற்றி ஓட்டுறது இல்லையா, அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஆட்சி மாறினாலும் அந்த இடத்துல ஆட்சியாளர்கள் மாற போகிறதில்ல. ஸோ புது கவர்மெண்ட்ன்ற பேரில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பழைய கவர்மெண்ட்டு தான் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் CDUக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜெர்மனியில் திரும்பவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. அமெரிக்காவில் எப்படி மக்களுக்கான அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்ன்றது அமைஞ்சிருக்கோ,
அதே மாதிரி ஜெர்மனிலையும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்படி வரக்கூடிய அந்த மாற்றம் இல்லை இப்படி இது வரக்கூடிய அந்த பெரும்பான்மையான மாற்றம்ன்றது ஜெர்மனி மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான அரசாமையுன்ட்டு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூரோப்பியன் யூனியனில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நின்று இந்த கேஸ் ஃப்ளோ அவங்களுக்கு வரக்கூடிய யூரோப்பியன் யூனியனுக்கு வரக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எப்போ நார்மலைசேஷன் ஆகுதோ, அதாவது ரஷ்யா கிட்டேருந்து எப்போ இவங்க நார்மலாக பழைய ரேட்டுக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களோட எக்கானமியும் சரி அவங்களோட அந்த சப்ளை செயின் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண முடியும். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. எல்லாருமே நான் ஒரு விஷயத்தை சொன்னால் நிறைய பேர் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாள் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் எய்டுன்றது ஐரோப்பிய ஒன்றியத்தால் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை விட 3 மடங்கு அதிகமாக ரஷ்யன் ஆயில் அண்ட் கேஸ்ன்றது இன்னமும் வாங்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இது ஓவரால் கணக்குகளில் குறைவுகளை ஏற்படுத்தியிருந்தாலும் 2024 பிற்பகுதிகளில் அந்த ஒரு டைம் பீரியடில் கூடவே சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்க எய்டை விட 3 மடங்கு அதிகமாக இவங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஓவரால் கணக்குகளில் இது ஒரு குறைவை ஏற்படுத்தியிருந்தாலும் இல்லை ஓவரால் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னமும் ரஷ்யன் கேஸஸ்ன்றது உள்ளே ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2022 குறைஞ்சிருந்த அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷன் 2024 பிற்பகுதி சரியாக சொல்லணும்னா மே மாதத்துலேருந்து திரும்ப உயர ஆரம்பித்த அந்த கிராஃப் ஆனது ஜூலை மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாக்டாக அது குறையவே இல்லை. ரஷ்யாவோட கேஸஸையும் ரஷ்யாவோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த க்ரூட் ஆயில் எல்லாத்தையுமே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வாங்கக்கூடிய விகிதம் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ இன்டெரக்டாக எப்படி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும்னா எல்லாம் உக்ரைனோட தலையில் தான் விழுகும். எல்லாம் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா எப்படியும் உக்ரைனோட ரிசோர்ஸஸ் இல்லை உக்ரைனுக்கு பெரிய உதவிகள்லாம் பண்ணிட்டாங்க, உக்ரைனுக்கு தேவையான அந்த உதவிகள்லாம் பண்ணப்பட்டுச்சுன்னா நம்ம உக்ரைனை நம்மளோட ஆக்சஸில் வச்சுக்கலாம், அவங்ககிட்டருந்து நமக்கு தேவையான எல்லா மினரல்ஸையும் எடுத்துக்கலாம்னு ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு பிளானை பண்ணாங்க. ஆனால் அது இப்போ அவங்களுக்கு அப்படியே பேக்ஃபயர் ஆகி கடன் மொத்தத்தையும் ஐரோப்பிய ஒன்றிய தலையில் கட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரிசோர்ஸஸையும் இங்கே அமெரிக்கா எடுக்க போகிறாங்க. ஜெலன்ஸ்கி இதை பற்றி என்ன பேசியிருக்காரு, ஏன்னா இவரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்றது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் அதிபர் பதவி விட்டு போனாலும் பரவாயில்ல, ஒன்று எனக்கு நேட்டோக்கான அந்த அஷூரன்ஸ் கொடுங்க, இல்லை உக்ரைனுக்கு அமைதியை கொண்டு வர முடியும்னு ஒரு அஷூரன்ஸை கொடுத்தீங்கன்னா நான் அதிபர் பதவி விட்டு போகிறதுக்கும் தயார்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அவர் அதிபர் பதவி விட்டு அவர் போகலனாலும் இன்னும் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக அவரை மாற்றிடுவாங்க, இல்லை அவர் அந்த பதவி விட்டு தூக்கிடுவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயத்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே வந்திருக்காது, வரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 500 பில்லியன் டீல் திரும்பவும் ஒரு பெரிய ஒரு பெரிய டாப்பிக்காக மாறி இருக்குது. எப்படி நீங்கள் எங்களுக்கு 500 பில்லியன் கொடுத்தீங்க, நாங்கள் வெறும் 100 பில்லியன் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். அதாவது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலிமா கிடைக்கப்பட்ட உதவிகள் வெறும் 100 பில்லியன் மட்டும்தான். அந்த 100 பில்லியன் உதவிகளும் எங்களுக்கு தேவையான ஆயுத உதவிகளாகவும் கேஷாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி 100 பில்லியன் கொடுத்துட்டு 500 பில்லியன் கேட்குறது எந்த வகையில் நியாயமானதுன்னு சொல்லிட்டு சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இப்போ அவரே 100 பில்லியன் ஒத்துக்கினதுக்கப்புறம் அதுக்கான கணக்குகளானது கேட்கப்பட்டுருக்கு. 100 பில்லியன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை எந்தெந்த செக்டரில் செலவு பண்ணியிருக்கீங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சேர்த்து தான் அதில் எய்டு வந்துச்சு, அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எய்டில் நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உதவிகளை பொதுமக்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றின கேள்விகளும் இப்போ கேட்கப்பட்டுருக்கு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கர்ஸ் பகுதி பற்றி தான். கர்ஸ் பகுதி ரஷ்யன் கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ உக்ரைன் அதோட சில பகுதியில் ஒரு 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இதை நான் டெரிட்டரி எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ண போகிறேன், உக்ரைனோட நிலத்தில் ரஷ்யா வச்சுருக்காங்க, உக்ரைனோட நிலப்பகுதியில் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலங்களை திரும்ப வாங்குறதுக்காக இதை ஒரு ட்ரம்ப் கார்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை எனக்கு இந்த லாஜிக் புரியல. 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரி 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்க, 400 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகமாக ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. நீங்கள் 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லை 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர் நீங்கள் பிடிச்ச பகுதியில் அப்படியே வச்சுருந்தாலும் இந்த பக்கம் 1,65,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமாக, அதாவது 2025க்கு முன்னாடி பிடிச்சது வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரஷ்யா எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அந்த கணக்கெலாம் இன்னும் சரி வர வெளியில் தெரியல. ஆவரேஜாக ஒரு 1,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்க. 1200 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்தை கொடுத்துட்டு 1,50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலத்தை திரும்ப வாங்கணும்னா இது என்ன, இது குழந்தைங்க கூட இப்படிப்பட்ட ஒரு டீலுக்கு ஒத்துக்காது. இதுக்கு மத்தியில் துருக்கிக்கு ரஷ்யாவோட டெலிகேஷன் வரதுன்ட்டு விஷயங்கள் திரும்ப ஹீட்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேபி இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுடும். ஆனால் ஜெலன்ஸ்கியோட நிலைமையும் உக்ரைனோட நிலைமையும் தான் என்னன்னு தெரியல. உக்ரைன் மக்கள் ரொம்ப பாவம். ஒட்டு மொத்தமாக வரப்போகிற ஒரு 10 வரப்போகிற ஒரு 30 வருஷம் உக்ரைனோட மக்களுக்கு ரொம்ப ஒரு மோசமான நாட்கள்னு சொல்லலாம். அவங்களுக்கான அந்த வரி விதிப்புகள், அவங்களுக்கான அந்த காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்க போகுது. எல்லாம் இந்த ஒரு போரால், தனி மனித ஈகோவால். இது கண்டிப்பாக ஈகோ தான். இவங்க இந்த யுத்தத்தை நிறுத்தினா எப்பயும் நிறுத்திருப்பாங்க. போரிஸ் ஜான்சனோட பேச்சை கேட்டு அன்னைக்கு அவங்க வளர்த்து விட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்க வேண்டியது கம்மா போட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க. அது இந்த இடத்துல நின்றுருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுது உங்கள் எல்லாருக்கே.